أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையின் மிக குறுகிய பயணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான செய்திகள் ஒன்றல்ல இரண்டல்ல, தினம் தினம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம். இதற்கு பின்னால், இந்த மரணத்திற்கு பின்னரான நிகழ்வுகள் என்ன நடக்க போகிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி ஒரு கணம் எல்லோருக்கும் இருக்கிற அதே நேரம், இந்த மரணத்தை சந்திப்பதற்கான தயாரிப்பு எந்த அளவு தூரம் எங்களிடத்திலே இருக்கிறது என்கிற ஒரு விஷயமும் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களிடத்திலே கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிற சூழலில் தான் மரணம் என்ற ஒன்று நிகழ்ந்து மன்னரை வாழ்க்கை என்ற ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கைக்கு பின்னால் மஹ்ஷருடைய வெளி என்று சொல்கிற ஒரு இடம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் முழு மனித சமுதாயமும் ஒன்று திரட்டப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது. இந்த உலகத்தில் பார்த்தும் பார்க்காமலும், கண்டும் காணாமலும், ஏற்றுக்கொண்டும் ஏற்றுக்கொள்ளாமலும் நாம் செய்து கொண்டிருக்கிற அத்தனை செயற்பாடுகளும் வெளிப்படுத்தப்படுகிற நாள் அந்த மஹ்ஷருடைய நாள். அந்த நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள், யாரும் யாருடைய துணையையும் தேட முடியாத நாள். அந்த நாளில் தான் இந்த உலகத்தில் நாம் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு காரியத்திற்குமான தீர்ப்பும் நீதியும் வழங்கப்படுகிற நாள். அந்த நாளில் யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது, யாருடைய நன்மைகளிலும் குறைவு ஏற்படுத்தப்படவும் மாட்டாது, யாருடைய பாவங்களையும் வேண்டுமென்று அதிகரிக்கப்படவும் மாட்டாது. எல்லோருக்கும் சமமாக நீதி செலுத்துகிற ஒரு நாள் மஹ்ஷருடைய நாள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நாள் எப்படி இருக்க போகிறது, அந்த நாளினுடைய காட்சிகள் என்ன என்கிற விஷயங்களை எல்லாம் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அந்த நாளின் நிகழ்வுகளை இன்றைய தினம் அந்த இடத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பதான ஒரு கற்பனையோடு உங்களுக்கு முன்னால் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் மரணித்து விட்டோம். இப்பொழுது இந்த உலகத்தில் நானும் நீங்களும் கிடையாது. மரணம் என்று சொல்கிற அந்த கடுமையான வேதனையை சந்தித்து, சக்கராத்தினுடைய சோதனையை சந்தித்து இந்த உலகத்தில் இருந்து விடை பெற்று விட்டோம். என் மனைவியோ, பிள்ளைகளோ, குடும்பங்களோ யாருமே துணையில்லாத மன்னரை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகை விட்டு பிரிகிற பொழுது இந்த உலகில் புனிதர்களாக வாழ்ந்து மரணித்த ஒரு சமூகம் நாம். அப்படியாக உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அப்படியான ஒரு மரணத்தை தர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில் இரண்டு விதமான மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த மனிதர். அவருடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அல்லாஹுவை முதன்மைப்படுத்தியதாக இருக்கும். அவர் அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்திருப்பார், அல்லாஹுவின் தூதருடைய சுன்னாக்களை உயிரை விட மேலாக மதித்து செயற்படுத்தி இருப்பார். அவருடைய தொழுகைகள் சீராக இருந்திருக்கும், அவருடைய கொடுக்கல் வாங்கல்கள் சரியாக இருந்திருக்கும், அவருடைய நடைமுறைகள் எல்லாம் மிக தெளிவான நீரோடை போன்று மிக அழகாக வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனால் இந்த உலகத்தில் எண்ணற்ற சோதனைகளோடு வாழ்ந்தவர். ஏழ்மை, கஷ்டம், பிரச்சினை எல்லாவற்றையும் எதிர்கொண்ட பொழுதும், எல்லா விதமான சிக்கல்களை சந்தித்த பொழுதும், நோயில் படுத்த படுக்கையாக விழுந்த பொழுதும் கூட அல்லாஹுவை மறந்திடாமல் வாழ்ந்த ஒரு மனிதராக நாம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம். இதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். என் ஈமானிய உறவுகளே, இப்பொழுது 6:23 இன்னும் ஒரு 5 நிமிடம் தான் இந்த உலக வாழ்க்கையின் காலம். 6:30 என் உயிர் பறிக்கப்படுகிற கடைசி நொடி, கடைசி நேரம் நெருங்குகிற பொழுது என் உடலெல்லாம் வியர்த்து போகிறது, என் உடலெல்லாம் அப்படியே வியர்த்து போகிறது.
ஒவ்வொருவரும் தன்னந்தனியாக இந்த விஷயத்தை உணர்ந்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. கடைசி நேரத்தில் நான் வந்து பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு எந்த நோயும் கிடையாது. வீட்டிலிருந்து வருகிற பொழுது ஆரோக்கியமாக வந்தவன், மனைவி பிள்ளைகளிடத்தில் சொல்லிவிட்டு வந்தவன், தாயிடத்திலே விடைபெற்று விட்டு வந்தவன் வந்திருக்கிறேன். எல்லோரும் என்னை சூழ உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஏதோ பேசுகிற சப்தம் என் காதுகளுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு மட்டும் என்னுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று நடக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் உயிர் மெல்ல மெல்ல ஊசலாடுகிற காட்சி, என் உடம்பு இறுகி போகிற ஒரு சூழல் எனக்கு ஏற்படுகிறது. நான் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன், உடம்பு நடுக்கிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல், யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் இப்பொழுது நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரன் என் நிலையை பார்க்கிறான். என் கண்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன, என் கைகள் இறுகி போயிருக்கின்றன, உடம்பு மெல்ல மெல்ல குளிர்ந்து போகிறது. அந்த குளிரோடு சேர்த்து ஒரு வியர்வையும் வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு மாறுதல் நடக்கப் போவதாய் பக்கத்தில் உள்ளவன் உணர்ந்து கொண்டோ என்னை கொஞ்சம் இழுத்து சுவரிலே சாப்பிடுகிறார்கள். என்னை கொஞ்சம் சாய்ந்திருக்குமாறு சொல்லுகிறார்கள். எனக்கு பக்கத்திலே இருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள், காற்று வரட்டும் என்று சொல்கிறார். இன்னும் ஒருவர் ஏதோ ஒரு பொருளை வைத்து என்னை விசிறிக் கொண்டிருக்கிறார், வீசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை, எனக்கு எதுவும் புரியவில்லை. அவர்களுக்கு எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த நோய்தான் என் வாழ்க்கையின் கடைசி நோய் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது நான் மெல்ல மெல்ல சாய்கிறேன். என்னால் சாய்ந்து கொண்டிருக்க கூட முடியவில்லை. என் உடம்பு அதன் சக்தியை மெல்ல மெல்ல இழந்து போகிறது. ஏதோ ஒன்று நடக்கப் போவதாய் உணர்கிறேன். ஆனால் அந்த நடப்பு இதற்கு பிறகு இந்த பூமியில் நான் வாழ மாட்டேன் என்பதை என் செவிகளுக்குள் உரத்து சொல்லுகிற ஒரு செய்தியும் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கிறேன். என்னென்னமோ பேசுகிறார்கள், என்னென்னமோ சொல்லுகிறார்கள், ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வைத்தியரை அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், அவசரமாக கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என் உள் மனசு உரத்து சொல்லுகிறது, வேண்டாம் வேண்டாம், இதற்கு பிறகு நீங்கள் 1000 வைத்தியர்களை கொண்டு வந்து வருடம் முழுக்க எனக்கு சிகிச்சை அளித்தாலும் நான் எதிர்கொண்டிருக்கிற இந்த நோயில் இருந்து நீங்கள் விடுதலை தர முடியாது என்று என் மனது சொல்கிறது. மெல்ல மெல்ல சரிந்து போகிறேன், மெல்ல மெல்ல சரிந்து போகிறேன். இப்பொழுது என் உடல் பூமியில் வளர்த்தப்படுகிறது. பள்ளியின் தரையில் என்னை இழுத்து வளர்த்தி இருக்கிறார்கள். தெரியவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு மன அமைதி என் உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு மன அமைதி என் உள்ளத்தை ஆட்கொண்டிருப்பதான உணர்வு என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஆம், நான் இப்பொழுது கிடத்தப்பட்டிருக்கிறேன். என்னை சூழ இந்த பள்ளிக்கு வந்த என் சகோதரர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். ஏதோ பேசுகிறார்கள், சொல்கிறார்கள், ஒன்றுமே புரியவில்லை எனக்கு. ஆனால் என் உள் மனது சொல்கிறது, இதோ என் வாழ்க்கையின் கடைசி நொடிகளை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு தகவல் மட்டும் எனக்கு தெரிகிறது. இப்பொழுதுதான் என் நினைவுகள், என் சிந்தனைகள் எல்லாம் இந்த உலகத்தின் மனிதர்களுடைய கதைகளில் இருந்து மெல்ல மெல்ல தூரமாகிறது. நான் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு நல்ல ஆத்மா, அல்லாஹுவை நேசித்த ஒரு மனிதன், அல்லாஹுவின் தூதரை நேசித்த ஒரு மனிதன், என் வாழ்க்கையை இந்த கொள்கைக்காக அர்ப்பணித்தவன், குர்ஆனும் சுன்னாவும் வாழ வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்தவன், அதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். இதோ என் பார்வை மேல் நோக்கி போகிற பொழுது, என் சிந்தனைகள் தடுமாறி போகிற பொழுது என்னை சூழ பார்க்கிறேன். யாரோ ஒரு புதிய மனிதர்கள், யாரோ ஒரு புதிய கூட்டம். அவர்களை வாழ்நாளில் நான் கண்டதே கிடையாது, அப்படியானவர்களை நான் அனுபவித்ததே கிடையாது. வெண்ணிற ஆடையோடு முகமெல்லாம் பௌர்ணமி போன்று பளபளக்க, முகமெல்லாம் பௌர்ணமி போன்று பளபளக்க என்னை சூழ வந்து உட்காருகிறார்கள். என் உள் மனதில் இன்னும் ஒரு பயம், யார் இவர்கள்? இந்த நேரம் நான் பள்ளிக்கு வந்திருக்கிற நேரம், ஏன் என்னை சூழ வந்திருக்கிறார்கள்? எதுவுமே தெரியவில்லை. மெல்ல மெல்ல நேரம் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் யாரோ ஒருத்தரை எதிர்பார்த்து காத்திருக்கிற காட்சி என் கண் முன்னே தெரிகிறது. ஆனால் வெளியில் இருப்பவர்கள் என்னை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். என்னை வைத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவசரமாக வைத்தியரை கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள். குடும்பத்தை அழையுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் என் உள் மனம் சொல்கிறது, இனிமேல் என் மனைவியை நான் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க முடியாது. என் பிள்ளைகளை பாசமாக தூக்கி என் நெஞ்சின் மீது வைக்க முடியாது. அவர்களின் அழுகுரலை கேட்க முடியாது. அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. என் பாசமான தாயை, நேசமான தந்தையை
வேளையை, அன்பான உறவுகளை, சகோதர சகோதரிகளை, என்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்த நண்பர்களை, என் உறவுகளை எல்லாம் நான் இனிமேல் சந்திக்க முடியாது என்கிற ஒரு இடைவெளி, அந்த மலக்குகளுடைய இடைவெளி எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் எல்லோரும் யாரோ ஒருத்தரை திரும்பி பார்க்கிறார்கள். வந்த வானவர்கள் எல்லாம், அந்த அழகான மக்கள் எல்லாம் யாரோ ஒருத்தரை திரும்பி பார்க்கிறார்கள். இதோ வருகிறார். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி வுக்கில பிக்கும். உங்களுக்கென்று சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் என்ற வானவர் உங்களை மௌத்தாக்குவார் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வானவர் வருகிறார். ஆனால் நான் ஒரு சாலிஹான மனிதன், நான் ஒரு நல்ல மனிதன், என் வாழ்க்கையில் கிடையாது, என் நோன்புகள் விடுபட்டது கிடையாது, என் ஜகாத்துகள் சரியாக கணக்கிட்டு கொடுக்கப்பட்டன, என் சதகாக்கள் சரியாக அமைந்தன, தஅவாவுக்கான என் முயற்சிகள் அத்தனையும் அல்லாஹ்வுக்காக இருந்தன. நான் அல்லாஹ்வோடு வாழ்ந்த ஒரு மனிதன். இதோ திரும்பி பார்க்கிறேன், அவர்கள் பார்க்கிற திசையில் பார்க்கிறேன். ஒரு அழகான ஒரு தோற்றம், அழகான தோற்றம், பௌர்ணமியை விட சிறந்த, பௌர்ணமியை விட வெளிச்சமான முகம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத வெண்மை, எந்த ஒரு கலப்படமும் இல்லாத வெண்மை. மிக அழகான ஒருவர் வருகிறார், மிக அழகான ஒருவர் வருகிறார். ஒரு கையில் மின்னுகிற சுவனத்து கபனாடை, இன்னும் ஒரு கையில் சுவனத்து வாசனை திரவியம். அந்த இடமெல்லாம் அப்படியே மனத்தினால் கமழ்ந்து போகிறது. இப்பொழுது மீண்டும் ஒரு பயம் என் உள்ளத்தில். மலக்குல் மௌத்தை காணுகிற அந்த காட்சி சந்தோஷமாய் இருந்தாலும், இந்த உலகில் நான் விட்டு போகிற என் உறவுகளை பற்றிய ஒரு கவலை என் உள்ளத்தை ஆட்கொள்கிறது. என் மரணத்தின் பின்னால் என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயம் என் உள்ளத்தில் அப்படியே ஊற்றெடுக்கிறது. முடிவு செய்து விட்டேன், இனிமேல் இந்த உலக வாழ்க்கைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். என் மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, சொந்தங்களை பார்க்க முடியாது, உறவுகளை பார்க்க முடியாது, என் சொத்துக்களை அனுபவிக்க முடியாது, என் வாகனத்தை ஓட முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது. என் மலக்குல் மௌத்தை கண்ணெதிரே காணுகிறேன். ஆனாலும் ஒரு பயம், ஒரு பயம், ஒரு கவலை உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிற பொழுது, என் பக்கத்தில் இருக்கிற சுவனத்து வானவர்கள், என் பக்கத்தில் இருக்கிற சுவனத்து வானவர்கள் அப்பொழுதுதான் வாய் திறந்து பேசுகிறார்கள். அல்லா தகாபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன் நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வபில் ஆখিরা வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். இந்த வார்த்தைகளை கேட்கிறேன். நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் அந்த சுவனத்திற்கு அர்ப்பணம் செய்தீர்கள். உங்கள் கனவுகளை தியாகம் செய்தீர்கள், உங்கள் சிந்தனைகளை தியாகம் செய்தீர்கள், ஆசைகளை எல்லாம் விட்டீர்கள். இதோ உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறது. அந்த சுவனத்தில் உங்கள் மனது விரும்புகிற எல்லா சந்தோஷங்களும் இருக்கின்றன. இந்த உலகிலும் உங்களுக்கு உற்ற தோழர்களாக நாங்கள் இருந்தது போல உங்களுக்கு மறுமையிலும் நாங்கள் இருப்போம். உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்த ஒரு பெரும் விருந்து உங்களுக்கு இருக்கிறது என்கிற ஒரு அழகான ஆறுதல், இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத ஒரு ஆறுதல், சொன்னால் கூட நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு ஆறுதல். என் கனவாக, என் லட்சியமாக, என் சிந்தனையாக, என் இலக்காக நான் எதிர்நோக்கிய அந்த சுவனத்தின் சந்தோஷத்தை எனக்கு வாக்குறுதியாய் தருகிற ஒரு அற்புதமான வார்த்தை என் செவிகளுக்குள் கேட்கிறது. மெல்ல மெல்ல என் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மெல்ல மெல்ல என் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நிமிடங்கள் எல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கிற சூழலில் என் மலக்குல் மௌத் என் தலைமாட்டிலே வந்து உட்காருகிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஒலிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒலிகுல்லி உம்மத்தின் அஜல். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வந்துவிட்டால் அவர்கள் ஒரு வினாடியும் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள், முற்படுத்தப்படவும் மாட்டார்கள் என்று ரப்பு சொல்லுகிறானே, அந்த நேரம் மரணத்திற்கு எந்த காரணத்தை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், ஒரே ஒரு காரணம் தான், இந்த உலகத்தில் விதிக்கப்பட்ட தவணை முடிந்து விட்டது, தரப்பட்ட அவகாசம் முடிந்து விட்டது என்கிற காரணத்தை தவிர இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த மரணங்களுக்கும் எந்த காரணங்களும் கிடையாது உறவுகளே. அதே காரணம் தான் எனக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இதோ என் நேரம் வந்து விட்டதாய் உணர்வு ஏற்படுகிற பொழுது என் மலக்குல் மௌத் அவருடைய ஆணையை பிறப்பிக்கிறார், கட்டளையை இடுகிறார். அதுவும் ஒரு அழகான வார்த்தை.
யா அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, யா அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, மனமான அருள் நிறைந்த வாசம் நிறைந்த ஆத்மாவே, இந்த உடம்பிலே இருந்து நீ வெளிவா, அல்லாஹ்வுடைய அருளின்பால் நீ வந்து சேரு என்கிற வார்த்தை மலக்குல் மௌத்தால் இடப்படுகிறது. இப்பொழுதுதான் எல்லோரையும் ஒரு கணம் திரும்பி பார்க்கிறேன். என் மனைவி அழுகிற சப்தம், என் பிள்ளைகள் என்னை அழைக்கிற சப்தம், என் தாய் அவள் கண்ணீர் விட்டு கதறுகிற ஓசை, என் நண்பர்கள் எல்லாம் ஒரு மூலையில் உட்கார்ந்து என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நிலை, அவனுக்கு சக்ராத்துடைய வேதனையில் இருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் என் காதுகளுக்குள் கேட்கின்றன. ஆசை வருகிறது. ஒரே ஒரு தரம் என் பாச மகனையோ மகளையோ அழைத்து முத்தமிட்டு விட வேண்டுமே, என் மனைவியை அழைத்து ஒரு ஆறுதல் சொல்லிவிட வேண்டுமே, என் தாயை அழைத்து அவனுடைய நெற்றியில் ஒரு முத்தமிட வேண்டுமே, என் தந்தைக்கு நான் ஒரு ஆறுதல் சொல்லிவிட வேண்டுமே. ஆசை வருகிறது. முடியவில்லை. என்னால் அசைய முடியவில்லை, எழும்ப முடியவில்லை, பேச முடியவில்லை. உயிர் உடம்பில் மெல்ல மெல்ல கலந்து கொண்டிருக்கிறது, மெல்ல மெல்ல கலந்து கொண்டிருக்கிறது. என் காலின் பெருவிரல்களில் இருந்து ஆரம்பிக்கிற அந்த கலறுதல் இப்பொழுது என் முழங்காலுக்கு வருகிறது. கொஞ்சம் எழுந்திருக்க முயற்சிக்கிறேன். ஆனாலும் இந்த உலகில் வாழ்ந்த ஒரு நல்ல ஆத்மா, என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல ஆத்மாவின் உயிர் பறிக்கப்படுகிற வேளை ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை ஊற்றிவிட்டால் எவ்வளவு இலகுவாக அது ஊற்றப்படுமோ அதே போன்றுதான் ஒரு முஃமினான உடலில் இருந்து அந்த உயிர் அப்படியே மெல்ல மெல்ல பிரிக்கப்படும். என் முழங்கால் வரைக்கும் என் உயிர் வருகிறது. கொஞ்சம் எழுந்திருக்கலாம் என்று பார்க்கிறேன், முடியவில்லை என்னால். இப்பொழுது என் வலி, சக்ராத்தின் வலி, என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக புனிதமான ஒரு ஆத்மா, அவருடைய கடைசி நேரத்தில் கூட ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து கையால் தொட்டோ நெற்றியின் வியர்வையை துடைத்துக் கொண்டு இன்னலில் மௌத்தில சக்ராத், நிச்சயமாக இந்த மரணத்திற்கு சக்ராத் இருக்கிறது என்று சொன்னார்களே, அந்த வேதனையின் உச்சகட்டம். என் நாடி நரம்புகளில் எல்லாம் ஓடி போயிருந்த, என்னை இதுவரைக்கும் இயக்கிக் கொண்டிருந்த என் உயிர் என் உடம்பிலிருந்து மெல்ல மெல்ல பிரிந்து வருகிற நிலை. எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கிறேன். என் ஈமானிய சகோதரர்களே, நாம் எல்லாம் அனுபவிக்க போகிற ஒரு வழி. இப்பொழுது இடுப்பு வரைக்கும் என் உயிர் வந்து சேருகிறது. ரப்பு சொல்கிறானே, ஒல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், காலோடு கால் பின்னிக் கொள்ளுகிற நேரம் அந்த நேரம், இப்பொழுதுதான் உடலினுடைய உயிர் இடுப்பு வரைக்கும் வருகிற வேளைதான் ஒரு ஜனாசா அவனுடைய மரணத்தை உறுதி கொள்வான். ஒல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக், இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக். இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிடம் என்னுடைய ரப்பிடத்தில் நான் போகிற நேரம் என்ற நம்பிக்கை இப்பொழுது உள்ளத்தில் வரும். உறுதி கொள்வான். என் தாயை பார்க்க முடியாது, என் சொத்துக்களை அனுபவிக்க முடியாது, என் வாழ்நாளை நான் கடத்திவிட்டேன், இனி எதுவும் செய்துவிட முடியாது. மெல்ல மெல்ல உயிர் வருகிறது. என் நெஞ்சு வயிற்றை தாண்டி நெஞ்சுக்குள் உயிர் வருகிறது. துடித்துக் கொண்டிருக்கிற என் இதயம் கடைசியாக புளியப்படுகிற வேளை. அந்த வேளை என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் கடைசி நேரம் பிழியப்படும். இந்த இதயத்தில் எது ஊறி போயிருந்ததோ, எந்த ஆசை, எந்த கனவோ, எந்த லட்சியம் இருந்ததோ வார்த்தையாக வெளிப்படுகிற வேளை, நான் அல்லாஹுக்காக வாழ்ந்த ஒரு ஆத்மா அல்லவா, அல்லாஹுவை நேசித்த ஒரு ஆத்மா அல்லவா, அல்லாஹுக்காக வாழ்ந்த ஒருவன் அல்லவா, என் கடைசி வார்த்தை அல்லாஹ். என் நாவுகள் மெல்ல முணுமுணுக்கின்றன. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். யாரும் சொல்லித் தரவில்லை, யாரும் சொல்வதை கேட்கிற சூழலிலும் நான் இல்லை. என் உயிர் தொண்டை குழிக்குள் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், தொண்டை குழிக்குள் உயிர் வருகிற நேரம் தான் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திற்கும் எங்களுக்குமான கடைசி நொடி. அத்தோடு அல்லாஹ் எங்களுடைய இந்த புறக்கண் பார்வையை மூடிவிடுவான். இந்த உலகில் வாழ்ந்த ஒரு நல்ல ஆத்மா
மரணத்தின் வலியை சந்தித்து தொண்டை குழிக்குள் உயிர் வருகிற பொழுது இந்த புறக்கண் பார்வையை மூடி அகக்கண் பார்வையை திறப்பான் அல்லாஹ். முதலாக நரகத்தினுடைய காட்சி, முதலாக நரகத்தினுடைய காட்சி, நரகத்தின் வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அலறி துடிக்கிற பொழுதோ என் ஆத்மாவே, ஏ மனிதனே, நீ போக வேண்டிய இடம் இதுவாகத்தான் இருந்தது. ஆனால் நீ செய்த நல்ல விடயங்களின் காரணமாக இதோ நீ போகிற இடம் என்று சொல்லி சுவனத்தின் காட்சிகள், எனக்காக நிர்ணயிக்கப்பட்ட சுவனம், நான் சொன்ன சுப்ஹானல்லாஹ்கள் சுவனத்தின் மரங்களாக, நான் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ்கள் சுவனத்தின் மரங்களாக, நான் தொழுத முன்பின் சுன்னத் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் முன்பின் சுன்னத்துக்கள் தொழுதால் சுவனத்தின் ஒரு வீடு என்று சொன்னார்களே, இதோ சுவனத்து மாளிகையின் கண் முன்னே நான் தொழுது கட்டி வைத்த எத்தனையோ மாளிகைகள். ஒரு நாளைக்கு 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினால் சுவனத்தில் ஒரு வீடு என்று சொன்னார்களே ரசூலுல்லாஹ். நான் ஓதிய குல் ஹுவல்லாஹுவால் எனக்கு கட்டப்பட்ட சுவனத்து மாளிகைகள், என் இஸ்திக்பார்களால் நிறைந்து போன என் சுவனத்து சந்தோஷங்கள், என் திக்ருகளால், என் தர்மங்களால், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையால் நிறைந்து போன என் சுவர்க்கத்தின் சந்தோஷம், என் சுவர்க்கத்தின் இன்பம், என் ஒருவனுக்காய் இந்த உலகத்தை விட பல மடங்கு பெரிதான சுவர்க்கம். அதில் நடமாடுகிற ஹூர்லிங்கள், ஓடுகிற தேனாறுகள், பாலாறுகள், மதுவாறுகள், சுற்றி வருகிற சுவனத்து வில்தான்கள், எல்லாவற்றையும் கண்ணெதிரே காணுகிற அந்த கடைசி நொடி, இதோ என் ஆத்மா மெல்ல பிரிந்து என் தலையால் எடுக்கப்பட்டு மலக்குல் மௌத் கொண்டு வந்த சுவனத்து கபனாடைக்குள் வைக்கப்பட்டு சுவனத்து வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டு என்னை சூழ இருந்த மலக்குகள் படை சூழ விண்ணுலகத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகிறது. மண்ணுலகத்தில் நான் மரணித்து விட்டதாய் சொல்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து அழுகிறார்கள். என்னை குளிப்பாட்ட வேண்டும், அடிக்கழுக வேண்டும், கவனிட வேண்டும் என்ற அடுத்த முயற்சிகளில் இறங்குகிறார்கள். ஆனால் நான் சுவனத்தை கண்ட சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்றிருக்கிறேன். நான் சுவனத்தை கண்ட இன்பத்தோடு இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்றிருக்கிறேன். உரத்து சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நான் கண்ட கடைசி சந்தோஷத்தின் வெளிப்பாட்டை, அந்த சுவனத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இன்பத்தை, முடியாது முடியவில்லை, கேட்க முடியவில்லை. யார் அழுகிறார்கள், யார் புகழ்கிறார்கள், யார் ஏசுகிறார்கள், யார் விமர்சிக்கிறார்கள், யார் எதை சொல்லுகிறார்கள், எதையும் உள்வாங்க முடியாத ஒரு சடமாக, ஜனாசாவாக இப்பொழுது நான் என்னை வீட்டுக்கு சுமந்து செல்கிறார்கள். எனக்கான கபன்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றன. நான் பார்த்து கட்டிய வீடு, நான் ஓடி உழைத்த காசு எல்லாம் அப்படியே இருக்கிறது. வீட்டின் முற்றத்தில் அல்லது ஒரு அறையில், பள்ளியிலே இருந்து கொண்டு வருகிற ஒரு தட்டியில், விலை மதிப்பற்ற அந்த இடத்தில் என் ஆடைகளை எல்லாம் களைந்து, என் உள்ளாடைகள் கூட வைக்காமல் எல்லாவற்றையும் களைந்து ஒரு வெள்ளை துணியை போற்றி வளர்த்துகிறார்கள். இதற்குத்தான் நான் ஓடினேனா? என் மெட்ரஸிலே ஒரு மணி நேரம் என்னை தூங்க வைக்க மாட்டீர்களா? என் வீட்டு ரூமுக்கெல்லாம் ஏசி போட்டு வைத்திருக்கிறேனே, நான் அழகான டிசைனிலே கட்டில் செய்து வைத்திருக்கிறேனே, எல்லாம் என்ன வசதி எனக்கு இல்லை. நான் உழைத்து அழகாகத்தானே சேமித்து வைத்திருக்கிறேன், எல்லாம் ஹலாலான சம்பாத்தியம் தானே. கொஞ்ச நேரம் என் உள் வீட்டுக்குள் என்னை தூங்க விடுங்களேன். இல்லை, நீ ஜனாசா. வெளியிலே கொண்டு வந்து வளர்த்துகிறார்கள். வருபவர்கள் போபவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, அசையக்கூட முடியவில்லை. கைகளும் கால்களும் கட்டப்பட்டு, சில இடங்களில் மூக்குக்குள்ளும் காதுக்குள்ளும் பஞ்சு துண்டுகள் வைத்து அசிங்கப்படுத்தப்பட்டு என் உடல் அப்படியே இருக்கிறது. குளிப்பாட்டுகிறார்கள், தண்ணீர் ஊற்றுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். இப்பொழுது என்னை சுமந்து வந்து ஒரு பள்ளிவாசலில் வைத்து தொழுகை நடத்திவிட்டு மையவாடியை நோக்கி கொண்டு போகிறார்கள். அதுவரைக்கும் தனியாக நான் மையவாடிகளின் பால் இரவு நேரங்களில் போவதற்கு கூட பயப்பட்டவன். ஜனாசாக்களை சென்று பார்த்தது கூட இல்லை. மையத்துகளில் கலந்து கொண்டது கூட எனக்கு பயமாக இருக்கும். அந்த உணர்வோடு இருந்தவன் நான். வீட்டின் தனி அறையில் நான் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிற பொழுது கூட எல்லா லைட்டுகளையும் ஓ பண்ணிவிட்டு நான் இருட்டுக்குள் இருக்க மாட்டேன். கொஞ்சம் பயம் மனசுக்கு.
கொஞ்சம் தடுமாற்றம், ஏதும் நடந்து விடுமோ என்ற உணர்வு. ஆனால் யாரும் இல்லாத ஒரு கபருக்குள், யாரும் இல்லாத ஒரு இடத்தில் தன்னந்தனியாக என்னை கொண்டு போய் அந்த மண்குழிக்குள் வைத்து, அதற்கு மேலே ஒரு பாரமாய் பலகைகளையும் வைத்து, அதற்கு மேலே இன்னும் ஒரு பாரமாய் மண்ணையும் அள்ளி போட்டு என்னை மூடிவிட்டு வந்து விட்டார்கள். ஆனாலும் நான் இந்த உலகில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆத்மா, இந்த உலகில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆத்மா. என் சந்தோஷங்கள் இந்த உலகத்தில் தியாகம் செய்யப்பட்டதெல்லாம் இந்த கபருக்குழியினுடைய சந்தோஷத்திற்காகத்தான். நான் அல்லாஹுவின் தூதர் என்று ஓடியதெல்லாம் இந்த கபருக்குழியின் சந்தோஷத்திற்காகத்தான், அந்த நிம்மதிக்காகத்தான். இந்த உலகில் யாருமே எனக்கு கிடையாது, எந்த சொத்துக்களும் எனக்கு கிடையாது, எந்த சுகங்களும் எனக்கு கிடையாது. எல்லோரையும் போல ஒரு சொரசொரப்பான கபநாடை, எல்லோரையும் போல ஒரு சொரசொரப்பான கபநாடை, எல்லோரையும் போல ஒரு மண்குழி. தன்னந்தனியாக என்னை விட்டு வந்து விடுகிறார்கள். நான் நேசித்தவர்கள் எங்கே? என் மனைவி என்று ஓடினேனே, என் மனைவி எங்கே? என் அன்பு பிள்ளைகள் எங்கே? என் சொந்தங்கள் எங்கே? என் உறவுகள் எங்கே? யாருமே இல்லாமல் என்னை விட்டு போய்விட்டார்களே. துடித்து போகிறேன், தவித்து போகிறேன், தன்னந்தனியாக இருக்கிறேன். திரும்ப முடியவில்லை, அசைய முடியவில்லை, என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை. ஓங்கி கத்த வேண்டும் போல் இருக்கிறது, யாரையாவது உதவிக்கு அழைக்க வேண்டும் என்று போல் இருக்கிறது. எங்கு போகிறீர்கள் என்னை விட்டு என்று கேட்க வேண்டும் போல் இருக்கிறது. என் சொத்துக்களை எல்லாம் யார் அனுபவிக்க போகிறார்கள் காட்டுங்கள் என்று கேட்க வேண்டும் போல் இருக்கிறது. முடியவில்லை என்னால். காலடி ஓசைகள் எல்லாம் கடந்து போகிற பொழுதுதான் முன்கர் நக்கீர் என்னை நோக்கி வருகிறார்கள். நான் இந்த உலகில் வாழ்ந்த ஒரு நிம்மதியான ஆத்மா, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன். அதனால் என்னை நோக்கி வருகிற முன்கர் நக்கீர் மிக அழகான தோற்றத்தில் வருகிறார்கள், மிக அமைதியான சுபாவத்தில் வருகிறார்கள். இதோ என் உயிர் மீண்டும் எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்று கொடுக்கப்பட்டது ஒரு வித்தியாசமான உலகத்தில். தன்னந்தனியாக, யாருமே துணைக்கு இல்லாத, யாருடைய உதவியையும் பெற முடியாத ஒரு கபருக்குழிக்குள் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். என்னை அவர்கள் கொஞ்சம் நிமிர்த்தி வைக்கிறார்கள். சில கேள்விகள் நான் என் பிள்ளைக்கு படித்து கொடுத்த கேள்விகள் அவை. என் சிறிய வயது 2 வயது மகனுக்கு மடியில் வைத்து சொல்லிக் கொடுத்த கேள்விகள். இன்று மரணித்து பட்டதாரியாக பெரும் பட்டப்படிப்போடு மரணித்து போன எனக்கு அவர்கள் கேள்வி கேட்க வந்திருக்கிறார்கள். மன் ரப்பு, உன் ரப்பு யார் என்ற கேள்வி. இந்த கேள்வியை உலகத்தில் வைத்து கேட்டிருந்தால் ஒரு நொடியில் பதில் சொல்லி இருப்பேன். ஆனால் கபருக்குழி, உதவி இல்லாத நாள், படிப்பறிவுகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கிற நாள், என் சர்டிபிகேட்டுகளுக்கு பெருமதி இல்லாத நாள், என் அறிவும் ஆற்றலும் பலமும் எதுவுமே ஈடுபடாத நாள். அந்த நாள் தனித்துவமாக இருக்கிறேன். ஆனாலும் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஆத்மா. என் உயிர், உடல், ஆவி எல்லாம் அல்லாஹ் 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 என்று வாழ்ந்தது. நான் சொல்கிறேன், ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ்தான் என்று உரத்து சொல்கிறேன். உன் மார்க்கம் என்ன? என் மார்க்கம் இஸ்லாம், அதுதான் என் வழிகாட்டல் என்று சொல்கிறேன். ஒரு மனிதரை காட்டி இவரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறார்கள். நான் அதுவரைக்கும் கற்பனையில் பார்த்து கொண்டிருந்த என் தலைவரை கண்ணெதிரே பார்க்கிறேன். இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயிர், நான் உயிரை விட மேலாக நேசித்த தலைவர் என்று தைரியமாக சொல்கிறேன். என் கேள்விகள் முடிவடைந்தன. நான் சித்தி அடைந்து விட்டதாய் எனக்கான ரிசல்ட்ஸ் வருகிறது. கண் தட்டும் தூரம் வரைக்கும் என் கபரு விசாலிக்கப்படுகிறது. ஒரு மாரடி குழிதான். ஆனால் அந்த குழியின் ஆட்சியாளன் இந்த உலகத்தை படைத்த ரப்பு, இந்த உலகத்தின் சொந்தக்காரனாகிய ரப்பு. இந்த உலகத்தில் வாழுகிற அரசியல்வாதிகள் அல்ல, அந்த மன்னரையின் ஆட்சியாளன் அவன். அவன் விரும்பியதை விரும்பியவாறு செய்வான். கேள்வி கேட்க யாரும் இல்லை அங்கு. விசாலமாக்கி தருவான். கண்ணெட்டுகிற தூரம் வரைக்கும் விசாலமாகி சுவனத்துக்கு எனக்கான நண்பர்களும் என் தலைமாட்டிலும் கால்மட்டிலும் என் தொழுகையாக, குர்ஆனாக, நோன்பாக, ஜகாத்தாக, ஹஜ்ஜாக, என் அமல்களாக என் நண்பர்கள். நான் அன்பாக இருந்து கொண்டிருக்கிற நேரம் காலங்கள் மெல்ல மெல்ல ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சந்தோஷத்தில் திளைத்து, இந்த இன்பத்தை ரசித்து, இந்த சந்தோஷங்களுக்கெல்லாம் ஈடு இணை இல்லாத நிம்மதியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம்தான் சூர் ஊதுகிற சப்தம். உலகம் அழிக்கப்பட்டதாய் என் உள்ளுணர்வு சொல்லுகிறது. மீண்டும் ஒரு முறை நீண்ட காலங்களுக்கு பின்னால் சூர் ஊதப்படுகிற சத்தம். என் கபரு பிளக்கிறது. நான் எழுப்பப்படுகிறேன் மீண்டும். என் நம்பிக்கையின் உச்சகட்டம் இது. நான் எழுப்பப்படுகிறேன் மீண்டும்.
எழுந்து பார்க்கிறேன், என் ஆடைகள் களையப்பட்டு உடலில் ஹத்னா செய்யப்படாமல் உலக மக்கள் எல்லோரும் புற்றீசல்களாய் எழுந்து வருகிற காட்சி. உலகம் மாற்றப்பட்டிருக்கிறது. நான் மரணிக்கிற பொழுது இருந்த பூமி அல்ல இந்த பூமி. நான் மரணிக்கிற பொழுது இருந்த இடம் அல்ல இந்த இடம். நான் விவசாயம் செய்த மண் எல்லாம் செப்புத்தரையாய் மாற்றப்பட்டு கோடிக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கிற பொழுது கூட வியர்வையாக இருக்கிறது, வெக்கையாக இருக்கிறது என்று நான் ஏசி போட்டு ஃபேன் போட்டு நான் காற்றையும் நான் கூளையும் பெற்றுக்கொண்ட உலகத்தில் இருந்து மாறுபட்டு என் கண்ணு கட்டுகிற தூரத்தில் ஒரு சில மைல்களுக்கு அப்பால் அந்த உஷ்ணம் நிறைந்த சூரியன் வைக்கப்பட்டிருக்கிற காட்சி தெரிகிறது. ஆனாலும் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆத்மா மெல்ல மெல்ல நடந்து போகிறேன். என் ரப்பினுடைய சன்னிதானத்தை நோக்கி நடந்து போகிறேன். திரும்பி பார்க்கிறேன், என்னோடு பக்கத்தில் தொழில் செய்தவன் வியர்வை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் ஒருவன் திரும்பி பார்க்கிறேன், அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒருவன் திரும்பி பார்க்கிறேன், பைத்தியம் பிடித்தவனாக வந்து கொண்டிருக்கிறான். யார் இவன்? என்னோடு சேர்ந்து படித்தவன் அல்லவா, என்னோடு சேர்ந்து தொழில் செய்தவன் அல்லவா. ஆஹா, உலகத்தில் இருக்கிற பொழுது சொன்னோமே, வட்டிக்கு வாங்காதே, வட்டிக்கு கொடுக்காதே, லீசிங் எடுக்காதே, லோன் எடுக்காதே, ஓடி எடுக்காதே, அடுத்தவர்களை ஏமாற்றாதே சொன்னோமே. அல்லாஹ் சொன்னானே, நீங்கள் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கொடுத்து வட்டியோடு இருந்தால் நீங்கள் சைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியங்களாக எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னார். என் நண்பன் பைத்தியக்காரனாக வருகிறான், தாங்க முடியவில்லை என்னால். ஆனால் அங்கு என்னால் எதுவும் செய்துவிட முடியாது. இன்னொருவனை பார்க்கிறேன், 7 வானமும் 7 பூமியும் கழுத்தில் சுற்றப்பட்டு மாலையாக அணிவிக்கப்பட்டு தூக்க முடியாமல் தத்தளித்து வந்து கொண்டிருக்கிறான். யார் இவன்? என் பக்கத்து வீட்டுக்காரன் அல்லவா. என் வலகின் ஒரு சாணை அபகரித்துக் கொண்டு, என் வயலில் ஒரு சாணை எடுத்துக்கொண்டு, ஒரு அடியை ஒரு ஏக்கரை எடுத்துக்கொண்டு தரமாட்டேன் என்று சொல்லி வழக்கு பேசியவன் அல்லவா இவன். வழக்கு பேசியவன் அல்லவா இவன். யார் இவன்? ஆனால் இன்று எனக்கு அது தேவையில்லையே, அவனை விடுவித்து விடுவோமா? முடியவில்லை என்னால். இது அல்லாஹுடைய நீதிமன்றம். முடியவில்லை என்னால் இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கிறேன், முகத்தில் சதை இல்லாமல் வெறும் எலும்பு கூடாய் வந்து கொண்டிருக்கிறான் ஒருவன். யார் இவன்? என் சொந்தக்காரன் அல்லவா, என் நெருங்கிய நண்பன் அல்லவா. ஏன் இவனுக்கு இந்த நிலைமை? ஓஹோ, இவன் தான் அடுத்தவர்களை கோல் சொல்லி புறம் பேசி அடுத்தவர்களுக்கு மத்தியில் சண்டை முட்டி திரிந்தவன் அல்லவா. அரசியலின் பெயரால் அடுத்தவர்களுடைய மானத்தை கப்பலேற்றியவன் அல்லவா. ஆனால் இன்று என்னால் மன்னிக்க முடியும், ஆனால் முடியவில்லை, உதவி செய்ய முடியாது. இப்படி ஒவ்வொரு தோட்டத்தில் ஒவ்வொருவர் வந்து கொண்டிருக்கிற காட்சியை கண்டு நானும் போய்கொண்டிருக்கிறேன், அல்லொன்று போய்கொண்டிருக்கிறேன். எங்கு போகிறோம் என்று தெரியாத போக்கட்டு நிலையில் மஹ்ஷருடைய வெளியை நோக்கி புற்றீசல்களாய் முழு மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுகிற நாள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் ஒருவனாய் நான் போகிறேன். ஆனால் என் உள்ளம் அமைதி அடைந்திருக்கிறது. அந்த நாளில் சில முகங்கள் சிரித்தவைகளாக, இறங்கியவைகளாக, மகிழ்ச்சி இருக்கும் என்று ரப்பு சொல்லுகிறானே. இந்த ரப்புக்காக வாழ்ந்தவன் அல்லவா நான். எனவே என் முகம் சிரித்ததாக இருக்கிறது. இன்னும் சில முகங்கள் புழுதி படிந்தவைகளாக இருக்கிற அந்த மஹ்ஷருடைய வெளியில் வெட்கத்தோடு நிமிர்ந்து பார்க்க முடியாமல் கேவலப்பட்டு கூனி குறுகி ஒரு சாரார் வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? ஓ, நான் குர்ஆன் சுன்னாவை சொன்ன பொழுதெல்லாம் என்னை குழப்பவாதிகள் என்று சொன்னவர்களா? நான் குர்ஆன் சுன்னாவை சொன்ன பொழுதெல்லாம் ஊரை பிரிக்கிறான் என்று சொன்னவர்களா? அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் நக்கலாகவும் நையாண்டியாகவும் பார்த்தவர்களா? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை தான் சத்தியமானது என்று சொன்ன பொழுது என்னை நவீன காலத்தில் வாழ தெரியாதவன் என்று சொன்னவர்களா? இவர்கள் தான் என்னை ஒரு நவீனத்திற்கு பழக்கப்படாதவன் என்று சொன்னவர்களா? நாகரிகம் தெரியாதவன் என்று சொன்னவர்களா? என்னை தூற்றியவர்களா? இன்று அவர்கள் புழுதி படிந்து போன முகத்தோடு இருக்கிறார்களே. எல்லோரும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுகிற நேரம். இப்பொழுது நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். தீர்ப்பு நாளின் அதிபதி. ஒவ்வொரு தொழுகையிலும் நான் மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அழைத்துக் கொண்டிருந்தேனே. என் ரஹ்மான் நான் கண்ணால் காணவில்லை,
அவன் ஓசைகளை காதால் கேட்கவில்லை, அவன் எப்படி இருப்பான் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் நான் அவனை நேசித்தேன். அந்த நேசன் வருகிற விசாரணைக்காக வருகிற நேரம், அந்த நேரம் மலக்குகள் எல்லாம் அணிவகுத்து நிற்க ரப்பு வருகிறான். 7 வானம் 7 பூமிகளின் சொந்தக்காரன் வருகிறான். அர்ஷுடைய ரஹ்மான் வருகிறான். பேரரசன் குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் வருகிறான். அவன் வருகிற பொழுது கூடவே ஒரு தகவலும் வருகிறது. ஐனல் ஜப்பாரூன், இந்த பூமியில் அடக்கி ஆண்டவர்கள், பலம் படைத்தவர்கள், அதிகார வரி பிடித்தவர்கள் எல்லாம் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை பிடித்து மமதை பிடித்து தங்களை அடிக்க ஆள் இல்லை என்ற உணர்வோடு தேர்ந்தவர்கள் எல்லாம் எங்கே? லிமனில் முல்க், யாருக்கு சொந்தமானது? யாராவது பேசுகிறீர்களா? யாராவது வருகிறீர்களா? லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளுகிற தனித்துவமான அல்லாஹுக்கு சொந்தமானது அந்த நாளினுடைய அதிகாரம் என்று அவனே பதிலளித்து விட்டு வருகிறான். யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதுஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்ததீஊன், அந்த நாளில் தான் முதலாக அவனுடைய கண்டை கால் திறக்கப்படும். அதை காணுகிற பொழுது இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுடைய அழைப்பு கேட்கிற பொழுதெல்லாம் ஓடி வந்து சுஜூதிலே விழுந்தவர்களுக்கு மறுமையில் ஒரே ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அவனுக்கு முன்னால் சுஜூது செய்கிற பாக்கியம். தொழவாருங்கள் என்று அழைத்த பொழுதெல்லாம் விட்டு விட்டு தொழுது கொண்டு, வேண்டா வெறுப்பாக தொழுது கொண்டு, சுஜூது ருக்குகளை கூட சரியாக பேணாமல் தொழுது கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்ந்த ஒரு சாரார் அவர்களுடைய முதுகுகளில் பலகைகள் வைத்து கட்டப்பட்டதை போன்று சுஜூது செய்ய முடியாமல் தவிப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் அப்படியே பயந்து அவர்கள் கேவலத்தால் கூனி குறுகி போய் நிற்கிற நாள் அந்த நாள். நல்லவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிற நாள். அந்த நாளில் அன்புக்குரியவர்களே ஒரு அழைப்பு வரும். அல்லாஹ் சூரா யாசினிலே சொல்கிறான், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நான் நல்லவனாக இருந்தேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் மோசமானவனாக இருந்தான். ஆனால் அவன்தான் இந்த சமுதாயத்தால் கண்ணியப்படுத்தப்பட்டான், அவன்தான் கௌரவிக்கப்பட்டான். நான் குர்ஆன் சுன்னாவை பேசினேன், ஆனால் பாவம் செய்தவன், வட்டிக்காரன், கொலைகாரன், சூது விளையாடுபவன், மோசமான பாவங்களை செய்தவன் எல்லாம் இந்த சமுதாயத்தில் கண்ணியவான்களாக இருந்தார்கள். காசு இருக்கிறது என்பதற்காக இந்த சமுதாயம் அவனை மதித்தது. காசுக்காரன் என்பதற்காக அவனுக்கு பின்னால் போனது. நான் கதைத்தால் கூட கேட்பதற்கு யாரும் இல்லை. இன்று எல்லோரும் கலந்து வாழ்ந்தோம். ஆனால் அன்று அல்லாஹுடைய கட்டளை வரும், கெட்டவர்களே, மோசமானவர்களே, பாவிகளே, இன்றைய நாள் நீங்கள் நல்லவர்களை விட்டும் பிரிந்து போய்விடுங்கள். இங்கு உங்களுக்கு வேலை கிடையாது, அவர்களோடு நல்லவர்களோடு வேலை கிடையாது. நீங்கள் ஏமாற்ற முடியாது, நீங்கள் பொய் சொல்ல முடியாது, நீங்கள் களவெடுக்க முடியாது, பொய்ச்சாட்சிகள் கொண்டு வந்து நிறுவ முடியாது, வழக்காட முடியாது. பிரிந்து போங்கள், பிரிக்கப்படுவார்கள் மஹ்ஷருடைய வழியில். நான் நல்லவர்களுடைய பட்டியலில் இருக்கிறேன், நல்லவர்களுடைய பட்டியலில் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகில் அல்லாஹுக்காக வாழ்ந்த ஒரு ஆத்மா நான். இப்பொழுது என் ரப்பினுடைய விசாரணைகள், என் ரப்பினுடைய கேள்விகள், என் ரப்பினுடைய துருவல்கள், நான் செய்த நல்லமல்கள், நான் செய்த பாவங்கள் எல்லாம் என் கண் முன்னே உருவம் கொடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற நாள். ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. பாவிகளுக்கு முன்னால் அவர்களுடைய செயலேடுகள் வைக்கப்பட்ட பொழுதெல்லாம் இந்த கேட்டுக்கு என்ன கேடு வந்து விட்டது, எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் பெரிய விஷயத்தையும் விடாமல் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ومن يعمل مثقال ذرة خيرا يرى, அணுவளவு யாருக்கும் தெரியாமல், கணக்கே எடுக்காமல், அது நன்மை என்று கூட உணராமல் நாம் செய்திட்ட ஒரு நன்மைக்கான கூலியும் மஹ்ஷரில் தெரியும். நாம் கணக்கே எடுக்காமல் செய்திட்ட ஒரு பாவத்தினுடைய பிரதிபலனும் மஹ்ஷரில் தெரிகிற நாள் அந்த நாள். எதுவும் மறைக்கப்படாது.
யாரும் மறைந்து விட முடியாது. அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம், அவர்களுடைய கைகள் பேசும், அவர்களுடைய கால்கள் பேசும். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் அவர்களுடைய உடம்பின் தோள்களுக்கு பேசுகிற சக்தியை கொடுப்பான். பேசும். என் இரவின் தனிமையில், என் நண்பர்களின் கூட்டத்தில், என் மனைவி பிள்ளைகளோடு நான் இருக்கையில், என் சமூக சூழலில் நான் கடுத்த களவுகள், நான் சூறையாடிய பொது சொத்துக்கள், அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்ட உணர்வுகள் எல்லாவற்றையும் பற்றி பேசும். என் கால்கள் நான் நடந்து போன பாவங்களை பற்றி சொல்லும். அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் எதிராக சாட்சி சொல்லுகிற பொழுது வகாலூ லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, உங்களுக்காகத்தானே எல்லாம் செய்தோம், நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே எல்லாம் செய்தோம், ஏன் எங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொன்னீர்கள்? எல்லாவற்றையும் பேச செய்த அல்லாஹ் எங்களை பேச செய்து விட்டான். இதற்கு மேல் எங்களால் எதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. இது அவனுடைய நீதிமன்றம், இது அவனுடைய அதிகாரத்துக்குட்பட்ட பகுதி. இங்கு எதையும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. எல்லாவற்றையும் கக்கிவிட்டோம் என்று சொல்லுகிற நாள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நான் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தேன் என்பதற்காக என் உடல் உறுப்புகள் எனக்கு சாதகமாக சாட்சி சொல்கின்றன. என் பக்கத்து வீட்டுக்காரன், என் அடுத்த வீட்டுக்காரன், என் உடன் பிறந்த சகோதரன், என் உடன் பிறந்த சகோதரி, என் மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் இருக்கிற அந்த வேளையில் என்னால் எதுவும் செய்துவிட முடியவில்லை. மஹ்ஷருடைய வெளியில் அவர்களுக்காக எதையும் பேசிவிட முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, La
إلا الله. அன்புக்குரிய சகோதரர்களே, மஹ்ஷருடைய வழி, உடல் உறுப்புகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் தான் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது யாருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தானோ அந்த மனைவியை மஹ்ஷருடைய வழியில் காண்பான். இரண்டோடுவாள். வீட்டிலே இருக்கிற பொழுது வாப்பா வாப்பா என்று பாசமாக ஓடி வந்து அப்பிக்கொண்ட பிள்ளைகள், நேசமாக அணைத்தவர்கள், என் தொழில், என் சொத்துக்கள், என் ஒட்டுமொத்த முயற்சியும் என் பிள்ளைகளுக்காக என்று நான் வாய் நிறைய பேசியவர்கள் என்னை காணுகிற பொழுது விரண்டோடுகிறார்கள். ஏதோ ஒன்று காணக்கூடாததை கண்டுவிட்டதை போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என் தாய் எனக்காகவே வாழ்கிறேன் என்று சொன்னவள், என் உயிர் உனக்குத்தான் சொந்தம் என்று சொன்னவள், உன் சந்தோஷத்திற்காக என்னை அர்ப்பணம் செய்து விட்டேன் என்று சொன்னவள், நான் துடித்தால் அவளும் துடித்து போனவள், எனக்கு சின்ன நோய் என்றால் தாங்க முடியாமல் கண்விழித்திருந்தவள், இதோ மஹ்ஷருடைய வழியில் என்னை கண்டு அடையாளம் கண்டதற்கு பிறகு ஓடி போகிறாள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. அந்த நாள் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய விடயங்கள் மட்டுமே தெரிகிற நாள். இந்த உலகில் நான் குர்ஆன் சுன்னா பேசிய பொழுது, பள்ளிக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது, என்று சொன்ன பொழுது, என் சகோதரன் தன் மனைவிக்காக தன் பிள்ளைகளுக்காக கடையிலே உட்கார்ந்து கொண்டு தொழுகையும் இல்லாமல் நோன்பும் இல்லாமல் இபாதத்துகளும் இல்லாமல் வயலிலே நின்று கொண்டு தன்னுடைய விவசாய நிலத்திலே நின்று கொண்டிருந்தான். மஹ்ஷருடைய வழி, ஒரு நன்மை, ஒரு நல்ல விஷயம் பேசுவதற்கு வியர்வை வெள்ளத்தில் தத்தளிக்கிறேன், தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஆறுதலுக்காக மனைவியோடு ஒரு வார்த்தை, கண்ணெதிரே காணுகிற மனைவி என்னை தெரியாதவளை போன்று விரண்டோடுகிறாள். இது அல்லாஹுடைய நீதிமன்றம், அல்லாஹுடைய நீதிமன்றம். அங்கு விசாரணை ஆரம்பமாகும். உறவுகளே, கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான மக்கள் அணி அணியாக நிறுத்தப்பட்டிருப்பார்கள். செவிகளுக்கு இடையில் இருக்கிற திரையை அல்லாஹ் நீக்கி விடுவான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய சமுதாயத்தில் இருக்கிற முதல் மனிதரிடத்தில் கேட்கிற கேள்வியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்தில் வந்த கடைசி மனிதன் பக்கத்தில் இருந்து கேட்பதை போன்று தெளிவாக கேட்பான். எந்த மறைவும் இருக்காது, எந்த ஒளிவும் இருக்காது. இந்த உலகில் பாவங்கள் செய்துவிட்டு கண்ணியமாக வாழ்ந்தவர்கள், அதை மறைத்துக் கொண்டு செய்கிற அநியாயங்களை எல்லாம் செய்துவிட்டு இந்த உலகின் ஜென்டில்மேன்களாக வாழ்ந்தவர்கள், கௌரவமாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எல்லாம் கேவலப்படுத்தப்படுகிற நாள் அந்த நாள். அது அல்லாஹுடைய நீதிமன்றம். யாரும் யாரையும் சொல்லி தப்ப முடியாது, யாரும் வழக்காட முடியாது, யாரும் பேச முடியாது. அவன் அனுமதித்தவர்களை தவிர இலகில் யாரும் பேச முடியாது. கேள்வி கணக்குகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னால் மனித கஷ்டங்கள் தாங்க முடியா வேதனையோடு முழு சமுதாயமும் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு நபிமாராய் ஓடி ஓடி கெஞ்சுகிற காட்சி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எங்களால் முடியாது என்று கைவிரித்து விடுவார்கள். ஏனென்றால் அங்கு கேட்கிற ஒரே வார்த்தை யா நப்சி, யா நப்சி என்கிற வார்த்தை மட்டும்தான். ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மனிதரை நேசிக்க சொல்கிறோமே, அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறோமே, அதனுடைய கடைசி ரசல் என்ன தெரியுமா சகோதரர்களே? இதுதான் என் தலைவர், என் உயிரிலும் மேலானவர், இந்த உலகத்தின் அருளாக வந்தவர். மஹ்ஷருடைய வழியில் முழு மனித சமுதாயமும் கஷ்டப்படுகிற வேளை யா உம்மதி என்ற கோஷத்தோடு அல்லாஹுக்கு முன்னால் கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்கு அல்லாஹுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூது செய்து ஷஃபாஅத் செய்வாரே, அந்த கடைசி நேரத்தில் கை கொடுக்கிற தலைவரை உண்மையான தலைவனாக, ஒரு ஆத்மார்த்தமான தலைவனாக நேசியுங்கள் என்றுதானே சகோதரர்களை சொல்கிறோம்.
தலைவர் கை கொடுப்பார். இப்பொழுது தெரியுமா, உலகமெல்லாம் அல்லாஹ்வுல கல்லோலப்படுகிற நேரம், வியர்வை வெள்ளத்தில் தத்தளிக்கிற நேரம், வெயில் கடுமையாக இருக்கிற வேளை, தாங்க முடியாமல் உருகி ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு ஷஃபாஅத் செய்வார்கள். நபி முஹம்மதே, நீங்கள் தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படுவீர்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டவுடன் ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்கிற அந்த பெரும் ஷஃபாஅத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அதற்காகவாவது அந்த தலைவரை நாம் நேசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். மஹ்ஷருடைய வழி, அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் பகிரங்கமாக விசாரிப்பான். அங்கு யாருக்கும் மறைவு கிடையாது, யாருக்கும் இரக்கம் கிடையாது. இந்த உலகத்தில் தர வேண்டிய இரக்கங்களை எல்லாம் தந்து விட்டான், தர வேண்டிய சலுகைகளை எல்லாம் தந்து விட்டான். மீண்டு வாருங்கள் என்ற வாய்ப்புக்கு மேலே வாய்ப்பு தந்து விட்டான். அவனை அனுபவித்துக் கொண்டு, அவன் தந்த சந்தோஷங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, அவன் தந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, அவன் தந்த சுகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, அவனுக்கு மாறு செய்த பொழுதெல்லாம் இரவென்று பார்க்காமல், பகல் என்று பார்க்காமல், காலை என்று பார்க்காமல், மாலை என்று பார்க்காமல், அவனுக்கு மாறு செய்கிற பொழுதெல்லாம் அவற்றையெல்லாம் பொறுத்துக் கொண்டு ஒரு எஜமானனாக, பேரரசனாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டிருந்தானே. அவன் சொன்னான் தானே, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்கிற விஷயங்களை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இன்னமா யுஅখিরুஹும் லியௌமின் தஷ்ஹஸுல் அப்சார், பார்வைகள் ஈர்க்கப்படுகிற ஒரு நாளுக்காக அவன் காத்திருக்கிறான், பிற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னானே. அந்த நாள் இந்த நாள் அவன் முஃமின்களை தவிர வேறு யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டான். வெளிப்படுகிற நாள். ஒவ்வொரு நபியிடத்தில் போகிற பொழுதும் நபிமார்கள் சொல்வார்கள், இந்த நாளில் அல்லாஹ் எந்த நாளிலும் கோபப்படாத அளவுக்கு மிக கோபத்தோடு இருக்கிறான் என்று சொல்வார்கள். அப்படி கோபப்படுகிற நாள். அன்புக்குரியவர்களே, அந்த நாளில் கேள்வி கணக்குகள் ஆரம்பிக்கப்படுகிற பொழுதில் அல்லாஹ் சில மனிதர்களை திரையிட்டு விசாரிப்பான். யாருக்கும் தெரியாமல் தனியாக அழைத்து அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டுவான். அந்த மனிதர்கள் நினைப்பார்கள், நாம் அழிந்து விட்டோம், நரகத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், நீங்கள் சுவர்க்கம் போங்கள் என்று சொல்லி சில மனிதர்களை எல்லாம் அழைப்பான். யார் அவர்கள் சகோதரர்களே? யார் அவர்கள்? அந்த கூட்டத்தில் வாழுகிற ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டாலே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை வென்று விடுவோமே, மஹ்ஷரை வென்று விடுவோமே. யார் தெரியுமா? என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, எவன் ஒருவன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இன்னொரு முஃமினுடைய மானம், மரியாதை, குறைகளை மறைத்து வாழுகிறானோ, நாளை மறுமையில் அவனுடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான் என்று சொன்னானே. அடுத்தவனை பற்றி பேசினோமே, அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராய்வதற்கே மாநாடு போட்டோமே, கூடி கும்பாலம் அடித்தோமே, இன்னொருவனை பற்றி பேசுவது என்றால் சந்தோஷப்பட்டோமே, இன்னொருவனுடைய தவறு கிடைத்து விட்டாலே அதை பரப்புவதில் சமூக வலைத்தளங்களை முழுமையாக பயன்படுத்தினோமே, எல்லாம் செய்தோமே. மஹ்ஷருடைய வழி, என் பாவங்கள் என் பாவங்கள் எல்லாம் அம்பலப்படுத்தப்படுகிற வழியில் மறைக்கப்படாமல் போய்விட்டதே. உறவுகளே, ஒரே ஒரு வசியத்தை கடைசியாக செய்கிறேன். அல்லாஹுக்காக அடுத்தவர்களுடைய மானம், மரியாதையில் எந்த சந்தர்ப்பத்திலும் பேசாதீர்கள். அடுத்தவர்களை பற்றி ஏதாவது ஒன்றில் ஒரு நலவு கிடைக்கும், அவர்களை மாற்ற முடியும், திருத்த முடியும் என்கிற மறுமையின் மார்க்கத்தின் நோக்கம் இல்லாமல் நலவோ கருதியோ பாவங்கள் மறைக்கப்பட்டு எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகிற பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக சுவர்க்கம் நரகம் என்கிற தீர்ப்பு, பழிக்கு பழி தீர்க்கப்பட்டு சுவர்க்கம் நரகம் என்கிற தீர்ப்பெல்லாம் வழங்கப்பட்டதற்கு பின்னால் அங்கு ஒரு தடாகம் அமைக்கப்படும். ஒரு மாத காலம் நடந்து போகிற தூரம், மிக நீண்ட தடாகம். சுவர்க்கத்தின் 2 வாசல்கள், 2 நீரூற்றுக்கள் அதற்குள்ளே திறந்து விடப்படும். எல்லா மனிதர்களும் அந்த நீரூற்றை நோக்கி போவார்கள். ஆனால் எல்லோருக்கும் அந்த நீரூற்றில் பருகிற பாக்கியம் கிடைக்காது. அங்கு ஒரு மனிதர் நிற்பார். பௌர்ணமி போன்ற வதனம், பட்டை விட மென்மையான உடம்பு, சிவப்பும் மென்மையும் கடந்த அழகான தேகம், ஒளிருகிற முகம், மிக அழகான ஒரு படைப்பு என்றெல்லாம் வர்ணனையில் படித்திருக்கிறோமே. நானும் நீங்களும் காணாமல் நேசித்துக் கொண்டிருக்கிறோமே, காண வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுடைய பொற்கரத்தால் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றிய சமுதாயத்திற்கு அந்த ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் புகட்டி கொண்டிருக்கிற வேளை நானும் நீங்களும் அங்கு போவோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு சாரார் வருவார்கள், மலக்குகளால் துரத்தப்படுவார்கள். இவர்களும் என் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானே, விடுங்களேன், அவர்களை ஏன் துரத்துகிறீர்கள் என்று சொல்லப்படும். அப்பொழுது நானும் நீங்களும் திரும்பி பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் இதையெல்லாம் செய்யாதீர்கள், மார்க்கத்தில் இல்லை என்று சொன்ன பொழுது மௌலவி என்ற பெயரால், இமாம் என்ற பெயரால், அல்லது வேறு கொள்கைகள் என்ற பெயரால் அவர்கள் செய்து கொண்டிருந்த அத்தனை வித்ஆக்களையும் எங்களுக்கு செய்து கொண்டு எங்களை குழப்பவாதிகள் என்று காட்டி கொடுத்து கொண்டு எங்களை எல்லாம் தூற்றிக் கொண்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதெல்லாம் அடித்து துரத்தி அநியாயம் எல்லாம் செய்தார்களே. அன்புக்குரியவர்களே, மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ்வின் தூதர் என்கிற அந்த அற்புதமான மனிதரின் கரத்தால் நீர் புகட்டப்படுகிற பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அல்லாஹ்வுக்காக பித்அத்துக்களை செய்யாதீர்கள் என்று சொல்கிறோம். சகோதரர்கள், விரட்டப்படுவார்கள். நபியே, உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் உங்களின் பெயரால் இவர்கள் என்னென்னவற்றையெல்லாம் உருவாக்கி செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இவர்கள் உங்களுடைய உம்மத்தாக இருந்தாலும் உங்களை பின்பற்றியவர்கள் அல்ல என்று துரத்தப்படுகிற அந்த காட்சியை காணுகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விட்டான். இப்பொழுது எங்களுக்கு தோன்றலாம், நாம் கொள்கை பேசிக் கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் பேராக இருக்கிறோம், தனியே வந்திருக்கிறோம், நிறைய பேர் செய்கிறார்களே, எல்லாரும் கூட்டு துஆ ஓதுகிறார்கள், நிறைய வித்யார்த்திகள் செய்கிறார்கள், கபர் வணக்கங்கள் செய்பவர்களை பார்த்தால் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் அதை தவிர்ந்திருக்க பிரச்சாரம் செய்து என்ன பிரயோசனம் என்று யோசிக்கலாம். இந்த பிரயோசனம் தான் மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் கிடைக்கிற அந்த பிரயோசனம் தான். அந்த ஹவுதுல் கௌசரில் குடிக்கிற ஒரு சொட்டு நீர் அதற்கு பிறகு தாகமே வரமாட்டாது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பிறகு சொர்க்கமா நரகமா என்கிற தீர்ப்பு அல்லாஹ் இந்த உலகில் அவனுக்காக வாழ்ந்த என்னையும் உங்களையும், அன்புக்குரியவர்களே, அவன் தீர்ப்பளிக்கிற அந்த சுவனவாதிகளின் பட்டியலில் சேர்த்து விட வேண்டும். அந்த நரகத்திற்கு மேலால் அமைக்கப்படுகிற அந்த சிராத் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து போய் மரணமில்லா சுவன வாழ்வை, அந்த சந்தோஷங்களின் உச்சகட்டத்தை, அதில் கிடைக்கிற கடைசி சந்தோஷமாகிய அல்லாஹ்வினுடைய ரிலா, அல்லாஹ்வினுடைய ரிதுவான் என்று சொல்கிற திருப்பொருத்தத்தை, அவன் திருமுகத்தை காணுகிற காட்சி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தின் கடைசி சந்தோஷத்திற்காக வாழுங்கள் என்பதுதான் இந்த கொள்கையினுடைய, இந்த வாழ்க்கையினுடைய அழைப்பு. அன்புக்குரியவர்களே, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. இறை விசுவாசிகளுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் அல்லாஹ் சுவனத்திற்கு கிரயமாக வாங்கிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் சுவனத்தின் சொந்தக்காரர்கள், சுவனத்திற்காக வாழ கடமைப்பட்டவர்கள். என் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். இதனால் தான் சகோதரர்களே சந்தோஷமாக உயிர் துறந்தார்கள், யுத்தகலங்களை கண்டார்கள், அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் இழந்தார்கள். இது சிரமம் அல்ல. இந்த சுவனத்தை நேசித்தால், மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உணர்ந்தால், அல்லாஹ் தருகிற விஷயங்களை உணர்ந்தால் நேரம் போதாது சகோதரர்களே. மஹ்ஷருடைய வெளியின் விஷயங்களை பேசி முடிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, நிறைய கண்ணியங்கள் இருக்கின்றன, நிறைய கேவலங்களும் இருக்கின்றன. அல்லாஹ் அந்த கண்ணியப்படுகிற கூட்டத்திலுமே சேர்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பயந்து கொள்வோம் சகோதரர்களே. அந்த நீதி வலுவா நீதிமன்றத்தில் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என் நன்மைகள் உயர்த்தப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கண்ணியவானாக வாழுகிற அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.